வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாங்ஸ். நான் கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில் நாங்கள் டேப் ரெக்கார்டர்ல பாட்டு கேட்கக்கூடிய அது ஒரு ஜெனரேஷன். ஏன்னா அதிரடி பாடல்கள், மெல்லிசை பாடல்கள் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆனா அதிகமாக வச்சிருக்க கேசர் வந்து சோக பாடல்கள் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டி ராஜேந்திரின் சோக பாடல்கள் ஒரு தனி இதே இருக்கும். சோக பாடல்கள் கேட்கறதுல சுகமாக அதை அனுபவிக்கிறவர்கள் உண்டு. யோ ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. சில பேர் ஜாலியா இருக்கப்ப கூட சோக பாடல்கள் கேட்கக்கூடிய ஒன்று உண்டு. அது ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் தருது. அது என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. தமிழ் திரை இசைகளின் சோக பாடல்கள் அதை கொண்டாடுபவர்கள் ஒரு பக்கமும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணுமா, அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளையும் சொல்லியுமா இருப்பானா. இன்னொரு பக்கம் பாடகர்கள் ஏன்டா சோக பாட்டு கேட்கறீங்க, சோகமாவே இருக்கீங்கன்னு கேட்கக்கூடியவங்களும் இந்த பக்கம் இருக்காம. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இசைக்கலைஞர்லாம் வந்திருக்காங்க. ஃப்ளூட் இசைக்கலைஞர் இவன் தான் ஃப்ளூட் ராமசாமி. ட்ரம்பெட் ஃப்ளூட் சமையல் கைவந்த கலை. ஆனா ட்ரம்பெட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். நீங்களாம் தான் சோக பாடல்கள்லாம் விரும்பி கேட்கிறவங்க இல்லையா? இவருடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போதும் கேட்கும் சோக பாடல் என்ன? பலது இருக்குதே, எதை சொல்றது? ஓ மனமே பாடல், உள்ளம் கேட்குமே படத்துல வைரமுத்து எழுதின பாடல். என்ன மாதிரியான சந்தோஷம் இருக்கப்ப கூட இந்த பாட்டை கேட்பீங்க? ஏதாவது நம்ம ஒரு பெருசா அச்சீவ் பண்ணிட்டோம்னு நமக்கே கொஞ்சம் ஓவரா போறோமோ அப்படின்னு தோணும் போது சரி கொஞ்சம் இறங்குவோம் அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு நல்ல பாடல். தேங்க்ஸ். மழையைத்தானே ஆசித்தோ கண்ணீர் துளிகள் தந்தது யார்? வேற யாரு? நான் தான். பூக்கள் தானே ஆசித்தோ கூழாங்கற்களை எறிந்தது யார்? தெரியல. காதலுங்கிற விஷயத்தை உணர்றதுக்கு அதோட உச்சகட்டம் சோகமா நான் நினைக்கிறேன். யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அது வந்து கபாலி திரைப்படத்துல போனஸ் ட்ராக்கா வந்து தூண்டில் மீன் அப்படிங்கிற ஒரு பாடல். நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம். ஆலோலம் பாடி, ஆலோலம் பாடி ஒரு தகப்பனோட பாட்டு. ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்று. ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே. ஜாலியா இருப்பேன். அப்பதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வீட்டுல பிக்கப் பண்ணிட்டு விட்டு நாங்க வெளிலலாம் போயிட்டு வந்திருப்போம். ஆனா வீட்டுக்கு வந்து ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல். ஒரு கண்ணாடி அந்த சோக பாட்டு கேட்பேன். எனக்கு ஏன் கேட்கறேன்னு தெரியாது, ஆனா அது கேட்கறது எனக்கு பிடிக்கும். இவன் உள்ள பூந்து என்னமோ பண்றாப்ல. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. வளர வளர இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா சார். பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா. அவங்க வளரும் போது சந்தோஷம் அடைறேன். அந்த பாட்டு கேட்கும் இது எல்லா பேரண்ட்டுக்கு இருக்க பயம். இந்த பிள்ளைங்க வளரும் போது மகிழ்ச்சியா இருக்கும், ஆனா வளர்ந்தா பிள்ளை கொஞ்சம் விலகி போயிருமோன்னு ஒரு பயமும் இருக்கும். நோ ரீசன், பட் நான் சந்தோஷமா தான் இந்த பாட்டு கேட்பேன். வாழ்க்கையே வேஷம், அதில் பாசம் என்ன சோகம் என்ன வரும். வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன. எதனா ஒரு ஹாப்பியான ஒரு இன்சிடென்ட் நடந்தாலோ இல்ல நான் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சாலோ ஃபர்ஸ்ட் நான் கேட்கிற சாங் வந்து என் முதல் நாயகன் நீ. அப்பாக்காக அந்த சாங் எழுதிருப்பாங்க. என் முதல் நாயகன் நீ எந்தன் காவலன் நீ. பட் நான் என் அண்ணாக்காக அதை ட்ரிபியூட் பண்ணிட்டு அந்த சாங் நான் கேட்டு ஹாப்பி ஆகுவேன். உங்க அண்ணன் தான் உங்களுக்கு எல்லாம் நல்லது என்ன எல்லாமே வளர்த்தது. என்ன பண்ணது? நோ மோர். ஓ ஹி இஸ் நோ மோர். ஓ ஓகே சாரி. தேன் சுடரேங்கிற ஒரு பாட்டு வந்து அது ரொம்ப ஒரு அழகான பாடல், பட் ஒரு சோகமான பாடல். உயிரை உண்டேன் சுடரே என் உறக்கம் கொண்டேன் சுடரே. மணவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். சூப்பர். ஒரு தீபாவளி நைட் பயங்கர ஜாலியா அன்னைக்கு நைட் நான் போய் படுத்து நான் கேட்கிற முதல் பாடல் எள்ளுவாயா பூக்களே. ஓ அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாட்டு எப்பவுமே பாடுவாங்க எங்களுக்கு. சோகமும் தாலாட்டும் சேர்ந்த மாதிரி அந்த பாட்டு கட்டி கரும்பே கண்ணா. இந்த அடுத்ததான் இதோட ஒப்புக்கு சொன்னேன் ஆறாரோ ஊமைக்கு சொந்தம் யார் யாரோ. பூ வைத்த நெஞ்சில் தீ வைத்ததாரோ உண்மையை சொல்ல வாராரோ. செகண்ட் சரணம்ல ஒரு லிரிக் வரும், என் தாய்ப்பாலில் கண்ணீரை யார் சேர்த்தது. அது ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். தாய்ப்பாலில் கண்ணீரை யார் சேர்த்தது. வானத்தில் இருந்தே பாடுகின்றேன், எந்த வழியிலும் உன்னை தேடுகின்றேன். மகளே வாழ்வென வாழ்த்துகின்றேன், நான் மறுபடி பிறந்தா சேர்ந்திருப்பேன். சூப்பர். அப்பா சூப்பர். நிலாவே விளக்காயெரியும் கடல் தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை.
இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. செம. இந்த பாட்டு உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் விரும்பி கேட்ட சோக பாட்டு. தெய்வமே ஐயா, அந்த ஒரு பாட்டு தமிழ் பேசும் மக்கள் எல்லாத்தையும் ஒரு மீனவரின் வாழ்க்கையை அப்படியே கொண்டு வந்து சேர்த்துச்சு. என்னங்க என்ன சாதாரண விஷயமா? விஸ்வரூபம் படத்துல வந்த பாடல, போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன் தான், நம்மில் யார் இருந்தாலும் ஒரு தாய் அழுவார். ஒரு தாய் அழுவார். நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஒரு தாயோட புள்ளதான் நீ. எந்த பக்கம் நின்னு சண்டை போட்டாலும் ஒரு தாய் அழுகுற. யாரு செத்தாலும் அவன் தான் அழுவா. போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன் தான், நம்மில் யார் இறந்தாலும். ஐயோ இல்லமா ஐயோ, அந்த காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். நதிகளே பிழைத்தால் வருகிறோம். தலையில் கொஞ்சம் நெஞ்சில் அதிகம். இந்த துயரம் ஒரு தமிழன் எப்படி தாக்காம இருக்கும் இல்ல? நான் 7G ரெயின்போ காலனில இருந்து நினைத்து நினைத்து பார்த்தேன். அந்த பாட்டு மேல் வெர்ஷன் அண்ட் ஃபீமேல் வெர்ஷன் 2 வெர்ஷன்லயுமே இருக்கு. உன்னால் தானே நானே வாழ்கிறேன். புது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன். உடைந்து போன வளையல் பேசுமா, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் வீரர்கள் இங்கு எங்கே, தோளில் சாய்ந்து கதைகள் பேச முகமும் இங்கு எங்கே, முதல் கனவு முடிந்திடும் முன்னமே. தூக்கம் கலைந்ததே. பாம்பே மூவில ஒரு சாங் ஒன்று இருக்கு சார். எனக்கு பாட வராது, நான் வாசிச்சு வேணா காட்டுறேன். பாடு, பாடி தொலையும். 6.5 hours later. 2000 years later. ஏய், மணி 12ஆவதுடா, இன்னும் ஊதிட்டு இருக்கானா? அவன் வாசிக்கிறது ஃப்ரூட் மாதிரி இருக்கு, சாவுக்கு சங்கூதர மாதிரில இருக்கு. இப்போ என்னன்னா, நான் வந்து லவ் பண்ணதே கிடையாது. எங்க மூஞ்சிய காட்டு. ஓ வெக்கமா? வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்காருல்ல. 3 தடவை பிரேக்கப் ஆகி வெறியில சுத்துற மாதிரி தெரியுது. இதுல நிஜமா லவ் பண்ணது இது இல்ல, வரைக்கும் லவ் பண்ணது இல்ல. சத்தியமா இல்ல, நம்புங்க, நான் காமெடிலாம் பண்ணவே இல்லை. நான் சைஸ் செஞ்சு காமெடியே பண்ணல. நான் அந்த சோக பாட்டு வாசிக்கும் போது எனக்கு அந்த லவ் ஃபீல் கிடைக்குது அப்படின்ற ஒண்ணு. அதனால நான் ஹாப்பியா இருக்கேன். ஐ அம் வெரி ஹாப்பி. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, ஒட்டி கட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. உனக்கே உயிரானேன், என்னாலும் என்னை நீ மறவாதே. பிரிஞ்சு போயிட்டாங்க, செம. இருந்தாலும் என்ன மறந்துடாத. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சந்நிதி. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் நடி. போகாதே போகாதே. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கு சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.